நாளின் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஜூன் 17ஆம் தேதி முதல் ஜூன் 23 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. 21/6/2024 பௌர்ணமி திதி வருகிறது. கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய இந்த கன்னி ராசியினுடைய அதிபதி புத பகவான் 1க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்று 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில், ஆட்சி வீட்டில், இன்னொரு வீட்டில் இருக்கிறார். அற்புதமாக இருக்கிறார். குரு பகவான் 9ல் இருக்கார், இன்னும் சிறப்பு. இப்படி 6ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். ஆனால் வக்ரகதியில் இருக்கிறதால 5ஆம் வீட்டு பலனை தருவார். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஒன்றும் குறை கிடையாது, சூப்பராக இருக்கும். தொழில் ரீதியாக தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறார் என்று சொன்னால் தொழில் சிறப்பாக இருக்கணும்னு ஒரு விதி தானே. அப்போ தொழிலாகட்டும், உத்தியோகம் கூட இருக்கிறவங்களுக்கு உத்தியோகத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். அதாவது இது நாள் வரைக்கும் படித்து முடிச்சிட்ட இளைஞர்களுக்கு உத்தியோகம் பார்க்கலாமா, தொழில் பண்ணலாமா, அப்படி ஒரு நிலை இருக்கும். ஆசோலேஷன் மைண்ட் இருக்கும். அவங்க ஒரு ஜோசியரை அணுகி தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா அப்படின்னு அதில் எதில் அவங்க சொல்கிறாங்களோ அதில் ஈடுபாடு செஞ்சிங்கன்னா இப்போ தொழில் அமைக்கலாம், சிறப்பாக செல்லும். உத்தியோகம்னா எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்லேயே சேரக்கூடிய ஒரு நிலையும் வரும். ஸோ 10ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் மிக மிக உன்னதம் மேன்மையான ஒரு சூழல். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை. நான் ஏற்கனவே தொழில் பண்ணிகிட்ருக்கேங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் தொழிலில் ரெட்டிப்பு வருமானம் வரும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்க. முகத்தில் ரெட்டிப்பு வருமானம், ரெட்டிப்பு சந்தோஷத்தை பார்க்கலாம். அதுலேயும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் மற்றும் இலக்கியவாதிகள், ஜோதிட அறிஞர்கள், பேங்க்கில் அதாவது வேலை பார்க்குறவங்க, சூரியன் வேறு இருக்கார் இல்லையா, சுக்கிரன் வேறு இருக்கார் இல்லையா, அப்போ பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் ஒரு முத்தாய்ப்பான ஒரு வாரம். நினச்சதை சாதிக்க முடியுமா, சாதிக்கலாம். சம்பாத்தியம் இருக்குமா, இருக்கும். சந்தோஷம் கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்கும். ராசியை குரு பார்க்குறாருங்க. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுடைய திறமையை, ஏன்னா ராசிநாதன் 10ல் இருக்கார். ராசிநாதன் போய் 10ல் இருக்கார், 10 கூடையவனும் அவன் தான். அப்போது உங்களுடைய சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் தெளிவாக இருந்து தொழிலை பற்றியும் உத்தியோகத்தை பற்றியும் இருக்கிறதால அதில் முழு வீச்சோடு இறங்கி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷத்தை பார்க்க போகிறீங்கன்னு சொல்லலாம். இந்த 2க்கும் 9க்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கிர பகவானும் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருந்து அங்கிருந்து புதனும் சுக்கிரனும் உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்ப்பதால் ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் பழசு விற்றுட்டு புதுசு வாங்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் கல்வி புதுசாக இப்போ பிள்ளைங்க எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ, எந்த துறையில் சேரணுமோ அந்த துறையில் கல்விக்கு சேர்ந்து படிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள், இல்லை வெளிநாட்டுக்கு போய் படிக்கக்கூடிய பிள்ளைகள் தாராளமாக போகலாம். நீங்கள் நினச்சதை கைகூடும்.
குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். பூர்வீக சொத்து பிரிச்சுக்கிறவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம். இந்த 5ஆம் இடம் சிறப்பாக இருப்பதால் சீட்டு, ரேஸு, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஷேர் மார்க்கெட் போன்ற இனங்களில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான காலகட்டம். 3ஆம் இடத்தை சனி பார்க்கிறார், குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். அப்போது பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. எடுக்கின்ற எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. ஒரு சிலருக்கு குறுகிய தூர பயணத்தால் நன்மைகள் உண்டு. தூரதேச பிரயாணத்திற்கான அடித்தளமும் இடுவீர்கள். இந்த சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது யோகம் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் 5ஆம் இடத்துல வந்துடுறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்துடுறார். அதனால் குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகளுடைய ஆசீர்வாதத்தாலும் சிவகடாட்சத்தால் சிவனுடைய அருளால் இந்த வாரம் எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை. நண்பர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு. கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனைகள் வரும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலம் அமைப்பாக இருக்கும். 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலேயும் எச்சரிக்கையாக இருங்கள். அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு விழிப்புணர்ச்சி தேவை. 9ஆம் இடம் குரு இருப்பது உள்நாட்டு, அதாவது உள்நாட்டில் நீங்கள் வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டில் வேலை பார்த்தாலும் சரி சந்தோஷமாக இருப்பீங்க. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். எது செஞ்சாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு முத்தாய்ப்பான காலம். இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு பாக்கியமான யோகமான காலம் என்று சொன்னால் மிகையாகாது. 10ல் சுக்கிரன், சூரியன், புதன் அற்புதங்கள். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். அரசாங்க ஊழியர்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி கிடைக்கும். அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு, தந்தையால் அனுகூலங்கள் உண்டு. இப்படி பல நிலைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பெண்களால் ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் உண்டு. இந்த ராசி அன்பர்கள் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் அற்புதமான ஒரு முத்தாய்ப்பான யோகமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.